என் சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி, நான் சேவ் பண்ணவே ரொம்ப தடுமாறிட்டு இருக்கேன், இதுல எங்க நான் இன்வெஸ்ட் பண்றது? வாங்குற சம்பளத்துல முக்காவாசி மாச செலவுக்கே போயிருது. இனி தனியா எடுத்து வச்சாலும் அதை சேமிக்கிறதா இல்ல எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றதாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷனாலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே போகாம இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் சரி, அந்த சம்பளத்தை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி, முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய சேமிப்புன்னா என்ன, முதலீடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத முதல் கொண்டு 1 by 1 தெரிஞ்சுக்குவீங்க 10 ஸ்டெப் மூலியமா. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். ஹவு டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், இந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ஓகே, ஸ்டாக்கா இருக்குமோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்குமோ, நம்மளுக்கு தான் ஒரு மண்டையும் தெரியாதே, நம்ம எப்படி தேவையில்லாம நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதுல போட்டு ஏன் நம்ம வினால லாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட் இன்னும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு தாட்டை நம்ம இன்னைக்கு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி பிரேக் டவுன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் யோர் சேலரி? உங்களோட சம்பளம் என்ன? ஹானஸ்டா நீங்க உங்களுக்கான ஒரு நோட் புக் ஒன்று எடுத்து வச்சு உட்காருங்க. உங்க சம்பளம் என்ன அப்படிங்கறத நீட்டா உங்க கைக்கு எவ்வளவு வருதோ அதை எழுதி வைங்க. சம்பளம் அப்படின்னு நம்ம பேசுறப்போ சேலரி மட்டும் கிடையாது. நம்மள நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்ல மேபி நம்மளுக்கூட நம்ம ஏதாவது ஒரு பணத்தை எங்கேயாவது கொடுத்து அந்த ஒரு கடனுக்கு இருந்து வட்டிக்கு இது வாங்குறவங்களும் இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்தி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வைக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சேலரி ஒரு 45,000 இருக்கும். ஆனா நீங்க சைட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதுல இருந்து மாசம் ஒரு 5,000 இது வந்தா வரலாம். இல்ல உங்களுக்கு வீட்டு வாடகை, ஏதாவது ரூம்ல இருந்து ஏதாவது வாடகை வருது, இல்ல எனிதிங் ஃபார் த மேட்டர், உங்களுக்கு அதுல இருந்து எல்லாம் வருது அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு டோட்டலா உங்களோட மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கறது நீட்டா எழுதி வைங்க. இதுதான் ப்ராசஸ் நம்பர் 1. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றப்போ மாசம் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி யாரா இருந்தாலுமே கேளுங்க. அவங்களோட மாத செலவு என்னன்னு கேளுங்க. முக்காவாசி பேருக்கு அந்த ஒரு கிளாரிட்டியே இருக்காது. இந்த கிளாரிட்டி தவறுறனால தான் நம்மளோட செலவு எங்க ஆகுது, எப்படி போகுது, நம்ம பிளான் பண்றோமா இல்லையாங்கிற ஒரு இதே இல்லாம நிறைய பேர் இந்த மாசம் செலவுக்கே போயிருச்சு அப்படின்னு சொல்றோம். அதை கண்டிப்பா கவனிங்க. இப்போ நம்ம வீட்டுல நம்ம ஒரு புக்கு போட்டு எழுதி வைங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நான் எடுக்கிற அந்த ஒரு 20 ரூபா காசுலதான் உன் சேமிப்பு இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷனுக்கு கிடையாது. ஏன் எழுதி வைக்கிறோம்னா, நம்ம காசு எங்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளோட இதில் நம்ம ரெக்கார்டா எழுதி வைக்கிறோம். அவ்வளவுதான் தவிர இந்த ஒரு பிராக்டிஸை மட்டும் நீங்க கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்பான்ல கக்கேபு அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் ஒன்று இருக்கு. இந்த ஒரு பிராக்டிஸ் வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு செலவையும் நோட் புக்ல எழுதி வைப்பாங்க. அண்ட் அதனாலேயே நிறைய இடத்துல ஆகக்கூடிய அன்வான்ட் செலவுகள் முக்காவாசி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி சின்ன டெக்னிக்கல், சின்ன டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட மாத செலவு என்ன அப்படிங்கிறத நம்மளால நீட்டா கணிக்க முடியும், தேவையில்லாத கட் டவுன் பண்ண முடியும். அண்ட் இப்போ அகைன் கமிங் பேக், மந்த்லி எக்ஸ்பென்சஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே என்னோட மாத வருமானம் ஒரு 1 லட்சம் ரூபாயா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 50,000 ரூபாய் செலவாகும், மீதி ஒரு 50,000 ரூபாய் அப்படியே வேற ஒரு செலவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்றப்போ வெறும் உங்களோட ரெண்ட், உங்களோட தேவையான சாப்பாட்டு செலவு, பால் செலவு, அண்ட் நீங்க கட்டக்கூடிய இஎம்ஐஸ், கரண்ட் பில், வாட்டர் பில், இது எல்லாத்தையும் மட்டுமே நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒரு பணத்தை நான் இது பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் வைக்கிறப்பதான் நம்மளுக்கு 10ம் பத்தாத மாதிரி ஆகுது. என்ன பண்ணணும்னா, மினிமம் அப்படிங்கிற இடத்துல இந்த எசென்ஷியல்ஸ் வருது. ஆனா இந்த எசென்ஷியல்ஸ் வச்சு மட்டுமே நீங்க கால்குலேஷனை பண்ணக்கூடாது. மேக்சிமமா எவ்வளவு செலவாகுது நம்மளுக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்ட்டுங்க, வாடகை எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் மற்ற பில்லு, இது எல்லாம் நீங்க சேமிச்சு, இது மினிமம் செலவு. இந்த செலவை பண்ணலன்னா நீங்க அந்த ஒரு ஊர்ல உயிர் வாழ்றது கஷ்டம்.
அந்த ஒரு ஊர்ல பொழப்பு நடத்துறது கஷ்டங்கிறது தான் இந்த மினிமம் செலவு. ஆனா மேக்சிமமான செலவு என்ன பாத்தீங்கன்னா, உங்களோட மேபி அவுட்டிங் போறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, மூவி போறீங்க, இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா செலவுகள் ஏதாவது ஒரு டிராவல் பண்றீங்க, இந்த மாதிரி செலவுகளோட பிளான் ஏதாவது இருக்கு அப்படிங்கிறப்போ அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி அதுக்கும் பணத்தை செப்பரேட்டா ஒதுக்கி அதை நீங்க மேக்சிமமா எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறீங்க. அதை தான் நீங்க இங்க போடணும். ஸ்டெப் நம்பர் 2ல நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக், மினிமம் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே கால்குலேட் பண்ணி மேக்சிமமா எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லாம இருக்கிறது தான். ஸோ அந்த மேக்சிமம் செலவுக்கு ஒரு பணத்தை நீங்க ஒதுக்கணும். 50-30-20 ரூலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை முக்காவாசி ஜனங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு செக்ரிகேஷன் ஈஸியா தோணும். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களோட மினிமமா எவ்வளவு செலவாகும், மேக்ஸிமம் எவ்வளவு செலவு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ மூவிங் டு ஸ்டெப் நம்பர் 3, ஐடென்டிஃபை யோர் சர்ப்ளஸ். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு முக்கியமா எவ்வளவு மிச்ச மீதி ஆகுது அப்படிங்கிற ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சம்பளம் 1 லட்சம் ரூபாயா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபுல்லாவே அந்த மேக்சிமமா ஒரு 20,000 ரூபாய் ரெண்ட், மற்ற செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு போக 50,000 நான் வந்து தனியா எடுத்து வச்சாச்சு. மீதி 50,000 நான் தொடாட்டியும் அந்த ஒரு காசுக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்சஸும் வராதுன்னு நினைக்கிற பணத்தை நம்ம என்ன சொல்ல போறோம், அதை தான் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்ல தான் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இதை சேமிக்கலாம், முதல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படிங்கறத ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சரா பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு 50,000 ரூபாய் காசு இருந்தா மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வெறும் எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல உங்களுக்கு செலவு போக மீதி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கூட இந்த ஒரு ப்ரையாரிட்டியில இருக்கக்கூடிய முதலீடாகட்டும், சேவிங்ஸ் ஆகட்டும், எடுத்து வைக்கக்கூடிய பணம் ஆகட்டும் எதுன்னு பார்த்து நீங்க டிசைட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து இப்ப முக்கியமான நம்ம இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்றதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம் எதுவா இருக்கும்னா லிக்விட் ஃபண்ட்ஸ். முதல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன? லிக்விட் ஃபண்ட்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எப்ப வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டை தான் லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு முதல்ல இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலே 75% மேலான மக்கள் எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வைக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா நீங்க மாசம் எவ்வளவு செலவாகுதுன்னு ஸ்டெப் நம்பர் 2ல மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல கால்குலேட் பண்ணிருப்பீங்களா இல்லையா? அதுல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மினிமமா உங்களுக்கு இவ்வளவு இருந்தாதான் இந்த ஊர்ல பொழப்பு நடத்த முடியும், உயிர் வாழ முடியுங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ்பென்ஸ் உங்களால முடிஞ்சா மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸையும் எடுத்து வைக்கலாம். ரொம்ப சூப்பர். அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்ச அளவு மினிமம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுதோ அதை அடுத்த 3-6 மாசத்துக்கு அந்த ஒரு தொகையை எடுத்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபண்டை நீங்க எங்க வைக்கணும் அப்படிங்கிறதும் மேட்டர் இருக்கு. எஃப்டில போடுங்க, எப்ப வேணாலும் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஷார்ட் எஃப்டில போட்டு வைக்கலாம். அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைங்க, எப்ப வேணாலும் அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அதுல போட்டு வைங்க. ஏன்னா இப்போ கோவிட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இல்ல வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கே வருது, உங்க வேலைக்கு இது போயிருச்சு, இல்ல உங்களுக்கே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு, இனிமே உங்களுக்கு அந்த ஒரு இன்கம் வராத ஒரு சூழ்நிலையில இந்த எமர்ஜென்சி ஃபண்டை அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு தொகை தான் இது. ஸோ இதுதான் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கணும். சேவ் பண்றதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வைக்கிறது தான் ப்ரையாரிட்டி. எப்படி எடுத்து வைக்கிறது அதுதான் நான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க உங்களோட சம்பளத்துல வரக்கூடிய சர்ப்ளஸ், அதாவது உங்களால மாசம் எவ்வளவு எடுத்து வைக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்து அதை மாசம் ஆர்டில நீங்க டெபாசிட் பண்ணலாம். ஆர்டி அப்படின்னா என்ன? ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு அர்த்தம். ரெக்கரிங் டெபாசிட்னா வங்கியில போய் நீங்க ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த டென்யூருக்கு தகுந்தாப்புல மாசம் உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை, அந்த ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் நீங்க சொல்லிடுவீங்க, மாசமானா நான் 5,000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு. அந்த 5,000 நீங்க மாசம் ஆர்டில போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். மெச்சூரிட்டி டைம்ல அதுக்குன்னு வரக்கூடிய வட்டியோட சேர்த்து நீங்க மாசம் கொடுத்துருப்பீங்களா, அந்த பணத்தை மொத்தமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறதுக்கான ஒரு வழியா இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. நான் சேவ் பண்ண முடியல, நான் இன்வெஸ்ட் பண்ண முடியல, என் காசெல்லாம் செலவுக்கே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க
உங்களோட ஆபத்தான சில சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சேவிங் நடக்கணும். அதுதான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து உருவாக்குறதுக்கான வழிகள் இந்த ஆர்டி மாதிரி எடுத்து வைங்க, இல்லைன்னா வீட்லயே நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைங்க, ஆனா நீங்க அதை எடுக்க கூடாது. சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதுங்களா? இப்ப அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம். எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சிட்டீங்கல்ல, சரி, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமும் இருக்கு. அதுதான் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம பேச்சுவார்த்தை எடுத்தாலே நிறைய பேருக்கு வந்து அப்படியே இரிட்டேட்டிங் ஆயிருது. அப்படியே வந்து ஏய் ஸ்கிப் பண்றா அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறீங்க. ஆனா உங்ககிட்ட உண்மையாலுமே இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஓகே, நம்ம இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா வெரி வெல் அண்ட் குட். இன்சூரன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பா வாங்கணும். சேமிப்பு, எமர்ஜென்சி ஃபண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு செலவு அப்படின்னு வர்றப்போ உங்களை காப்பாத்துறது இன்சூரன்ஸ் மட்டும்தான். குறிப்பிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸையும் டேர்ம் இன்சூரன்ஸையும் வாங்கணும். என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, டக்குன்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அவங்க என்ன சொல்றாங்க, சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறாங்க, ஒரு நாள் 2 நாள் நீங்க வந்து அட்மிட் ஆகணுங்கிறாங்க. அந்த சமயத்துல வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் உங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கணும். அப்போ அவங்கனால அந்த ஒரு காசை ஏற்பாடு பண்ண முடியலன்னா அவங்க கடன் போய் வாங்க வேண்டியிருக்கும், வீட்டில் இருக்கிற நகையை வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க சிக்காம இருக்கணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பில்லை வந்து பே பண்ணிடுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல நீங்க அங்கேயும் போய் வெளியில கேட்க வேண்டியது இருக்காது, உங்க சேவிங்ஸை பிரேக் பண்ண வேண்டியது இருக்காது. சேம் கோஸ் வித் டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம எல்லாருமே டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஐயோ இந்த மாதிரி எல்லாம் சும்மா விதம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டுவோம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருந்தாதான் புத்திசாலித்தனம். ஸோ என்ன ஆனாலும் அந்த ஒரு ஏர்னிங் பர்சன் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு தொகையை கொடுக்கக்கூடியது டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, இப்போ நம்ம போற அந்த ஒரு முக்கியமான கட்டம் சேமிப்பும் முதலீடும். இப்போதாங்க அந்த ஸ்டெப் வருது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இப்பதான் வர போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலுமே 2 விதத்துல நீங்க உங்களோட கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஏதாவது ஒரு கார் வாங்க வேண்டியிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கும், இல்லை நீங்க ஏதாவது ஒரு கல்யாணம் இது பண்ணணும்னு இருக்கும், சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3-5 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு கோலை நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு நான் சேமிக்கணும்னு நினைக்கிறது ஷார்ட் டேர்ம் கோல். அடுத்தது லாங் டேர்ம் கோல்னா எனக்கு எந்த விதமான பிளான்ஸும் இப்போதைக்கு கிடையாது, பெரிய செலவும் கிடையாது, ஆனால் நான் ஒரு லாங் ரன்ல ஒரு நல்ல சேமிப்பா ஒரு நல்ல அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ரிட்டர்ன்ஸ் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு 10 to 25 இயர்ஸ் வேணாலும் நீங்கள் லாங் டேர்ம் கோல் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு மனசில் இருக்கட்டும். அண்ட் கம்மிங் டு த மேஜர் பாயிண்ட், ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது? எடுத்த உடனே நான் ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்லை எஸ்ஐபிலையோ நான் வந்து பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க, நிதானமா ஸ்டார்ட் பண்ணுங்க. குறிப்பிட்டு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஸ்டாக்கையும் ஈக்விட்டியும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கிறதால ஷார்ட் டைம்ல உங்க பணம் பெரிய அளவுல வளரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க என்ன சூஸ் பண்ணலாம்னா எஃப்டி மாதிரி, ஆர்டி மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் மாதிரி, இந்த மாதிரி ஒரு டீசென்டான ஒரு 7 to 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு அது உங்களோட பணம் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 7 to 8% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ப்ரிஃபரபிளான ஒரு ஆப்ஷன். இதுவே நீங்க லாங் டேர்ம் போறீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க பிகினரா இல்லை நீங்க ஆல்ரெடி வந்து ஸ்டாக்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பழக்கம் இருக்கா, நாலேஜ் இருக்கா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1-2 வருஷம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எப்படி பிக் பண்றது, எந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க எதை பண்றதுக்கு முன்னாடியும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ ஒரு சர்டிஃபைடு ஃபைனான்ஷியல் அட்வைசரை நீங்க நல்லா அந்த ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு தான் உங்களோட பிளானிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா நீங்க வந்து ஏதோ யூடியூப் வீடியோல இந்த ஸ்டாக் பிக்கிங்கை பத்தி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்றது உங்களோட ஃபைனான்சஸ்க்கு அது ஒத்து வருமா, உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு அது கரெக்டா இருக்குமா, இல்ல மேபி அதுவே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியான நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் அடங்கி இருக்கு. ஸோ இப்போ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா முக்காவாசி நீங்க சேஃபர் சைடு எப்படி சூஸ் பண்ணலாம்னா, உங்களோட அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்ல
80 to 90% நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் போடலாம் அண்ட் மீதியை வந்து ஸ்டாக்ல போட்டு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்படிதான் நீங்க வந்து பண்ணணும் 1-2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கு, புரியுது அப்படிங்கிறப்போ யூ கேன் கம் டு த கிரவுண்ட் to start investing in stock and equity. ஸோ அப்படி நீங்க வரப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் நம்பர் 8 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அலோகேஷன்ல நீங்க வந்து நிற்பீங்க. ஓகே, நானே ஒரு ஃபண்ட் ஒன்று சூஸ் பண்ணணும், நானே ஒரு இது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி சூஸ் பண்ணலான்றப்போ உங்களோட அமௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பணம் மொத்தமாக நீங்க சேமிக்கணும்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பணம் 45,000 இருக்கு அப்படின்னா அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 65%, 80-90% இருந்து இப்ப நம்ம 65க்கு வந்திருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அதே ஸ்டாக்ல நீங்க 35% இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 30,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 15,000 ஸ்டாக்லயும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு மென்டலி ப்ரிப்பேர்ட் யூ ஆர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எந்த மாதிரியான இதை பிக் பண்ணா நம்மளுக்கு ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றப்போ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபா இருக்கக்கூடிய கொஞ்சம் நார்மலான ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸையும் உங்களால பெற முடியும் இந்த லாங் ரன்ல. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நல்லா நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ பர்சனல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸை தயவு செஞ்சு கன்சல்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு பேஸ் லெவல் நாலேஜ்க்காக நான் சொல்றேன். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எல்லாரும் பண்ணியிருக்கிற அந்த ஒரு உருப்படியான வேலை என்னன்னா தங்கத்தை சேமிச்சு வச்சிருக்கிறது. அது சேமிப்புக்காக பண்ணணுமோ இல்லை நம்ம வந்து நல்லா ஆபரணமா போட்டுக்கணும் அழகு பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணணுமோ, ஆக மொத்தத்துல நல்லது பண்ணியிருக்கோம், எல்லாரும் நல்லது பண்ணியிருக்கோம். தங்கத்தை வாங்கி வச்சது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா இப்ப தங்கம் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தங்கத்தை வாங்கினா ஓகேவா இருக்குமா, தங்கம் இன்னும் இறங்கணும்ல சொல்றாங்க, தங்கம் 2 லட்சம் வரைக்கும் போகணும்ல சொல்றாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஸோ தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரா இருக்கணும். ஸோ மாசம் இவ்வளோன்னு அப்படிங்கிறப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% தங்கத்துக்காக நீங்கள் ஒதுக்கிடணும். ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி மாதம் 10% ஆஃப் யோர் இதைய தங்கத்துக்குன்னு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு குண்டு மணி வாங்கி வச்சா கூட பரவாயில்ல, தங்கத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிறதான் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் பட் நாட் த லீஸ்ட், இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது, ரிட்டையர்மெண்ட் பிளான். ஸோ நம்ம எல்லாரும் சேமிக்கிறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு பண்ணுறது எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக நம்மளோட சொந்த வீட்லேயோ இல்லை நம்மளோட ஒரு ஓன் ஃபைனான்ஷியல் இதுலேயோ நம்ம வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனவு. இந்த கனவை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 25-30 வயசுலேருந்தே அப்போவே நீங்கள் இந்த ஒரு பிளானை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களால் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை அமோகமாக அந்த ஒரு இதை பிளான் பண்ண முடியும். மாதம் 5,000 ரூபாய் 10,000 எடுத்து வச்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும் எடுத்து வைங்களேன், 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பணம் 1 கோடி ரூபாய் வரைக்குமான ஒரு இதை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை செப்பரேட்டாக நம்ம பண்ணியிருக்கோம், அதை வேணால் போய் பாருங்கள். வெறும் 20-25 வருஷத்துல உங்களால எப்படி 1 கோடி ரூபாய்க்கான கார்பஸை உருவாக்க முடியும் அண்ட் அந்த 1 கோடி ரூபாய் மூலமா மாசமான 1 லட்சம் ரூபாய் உங்களோட பென்ஷன் மாதிரி வர்ற அளவுக்கான ஒரு பிளான் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ செப்பரேட்டாவே நம்ம போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட்டை நம்ம நிறைய பேர் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறோம். ஆனால் அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். வேற யாரும் இல்லை, நம்ம அப்பா அம்மா, நம்மளோட தாத்தா பாட்டி, இன்கேஸ் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னா சூப்பர். ஆனால் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளே பார்த்துருக்கோம், நம்ம அப்பா அம்மா எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம படணுமா, நம்ம பார்த்துக்குவோம் கண்டிப்பா. பட் நம்மளோட லைஃப்ல அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பசங்க கிட்ட இண்டிபெண்டா இல்லாமல் டிபெண்டா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு அப்படின்னா சூப்பரா நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல முக்கியமா 10 ஸ்டெப்ல உங்களோட ஃபைனான்சஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறது. ஈவன் இஃப் யோர் சேலரி இஸ் வெரி லோ, இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட செலவை நீங்க கட்டுப்படுத்தி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள 1 ரூபாய் மாதிரி போட்டு கூட நீங்க சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தெரியப்படுத்தலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.